முத்துசாமி முத்துசாமி எங்கயா இருக்க முத்துசாமி வாங்க. ஏப்பா உன் பையன் கல்யாணத்துக்கு பணம் வாங்கினியே 2 வருஷம் ஆச்சு. அட்டியும் பட்டியும் தெரியல, அசலும் தெரியல. தருவேன் ஐயா, ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்க. என் பையன் வேலையில் இருக்கிற வெளியூர்ல வந்தோடனே நான் அந்த பணத்தை கொடுக்க சொல்றேங்க ஐயா. என் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போய் பணம் கட்டலாம். எப்பயா தருவேன்? 2 நாள் டைம் தரேன். 2 நாள் தர மறுத்தா வீட்டை வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். வீட்டை காலி பண்ணு. போக கூடாதுங்கிறான். என்னங்க இது? அப்பா அப்பா அப்பா, என்னடா இது? ஏடா காலையில இருந்து எங்க போனேன்? கஞ்சி கூட குடிக்காம எங்கடா போயிட்டு வர? நான் எங்கம்மா போகட்டும், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கோயிலுக்கு தாமா போயிட்டு வந்தேன். ஏதுடா அந்த பணம் எல்லாம்? அம்மா, என் கால் நல்லா இருந்தா ஏதாவது வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பாரிச்சுட்டு போட்டிருக்க முடியும். நான் தான் முண்டியாச்சே. என்ன சொன்ன? பிச்சை ஏடா அப்படி பண்ண? நாளைக்கே நம்ம கஷ்டம்னு போய் நடுத்தருள்னா நம்மளுக்குன்னு யாருமா வந்து உதவி செய்வா? ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்களே, ஊரெல்லாம் சனமா ராமனையும் பட்டினானு உங்களையும் அப்பாவையும் நான் பட்டி போட்டுருவாங்க. காரியம் பண்ணிட்டேன். இந்த அப்பாவை உயிரோடு இருக்கும் போது சொல்லியேடா. நாங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது, வரக்கூடாது. போதும், இனிமேலுக்கு நான் உயிரோடு இருக்கிறதுனால கஷ்டம். என்னால யாருமே எந்த கஷ்டமும் வேணாமா. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டுமா. என்னடா சொல்றேன்? என்னடா சொல்றேன் தங்காண்டே? என்னடா சொல்றேன்? அப்பா, இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. உங்களுக்கு பையனா பிறந்து உங்களுக்கு கட்சி ஊத்த முடியல, உங்க கடத்தை என்னால கட்ட முடியல. காதலிச்ச என் காதலி என்னால கை பிடிக்க முடியல. அதனால இந்த உலகத்தை விட்டு போலான்னு நான் கேட்க முடியும். ஐயோ விளையாட்டு கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடாதடா. இல்லைங்கம்மா, இல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் உண்மையாலுமே விஷத்தை குடிச்சிட்டேம்மா. அம்மா அம்மா, நீங்களும்
உங்களுக்கு பையனா பிறந்து நான் தான்ப்பா நீங்க சுத்தாட்டி மொட்டடிக்கணும். ஆனா நான் செத்து உங்களை ஒண்ணுமே ஆகுதுடா. இந்த அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன்டா. வாடா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம்ப்பா வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போனா 5 லட்சமோ 10 லட்சமோ கேப்பா. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்கப்பா போவீங்க? நம்மளே கட்சிக்கு வழிகால இருக்குமே. எங்கப்பா போவேன்? அம்மா அம்மா நான் எங்கேயோ போய் சாக வேண்டிய உயிரு என்ன 10 மாதம் சுமந்து பெத்தியே உங்க மடியிலே நான் சாக ஐயோ சிவா. அம்மா அம்மா எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசைம்மா. உங்க தோல் மேல நான் சாஞ்சிக்கிறேன். என்ன தாலாட்டி தட்டி கொடுமா. அந்த தாலாட்டுல என் உயிர் உங்க மடியிலே போகட்டுமா. ஐயோ ஏ சிவா ஏ தம்பி ஐயோ 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 அப்பா அப்பா ஐயோ அப்பா ஏ தம்பி பறி கொடுத்து ராஜா ஐயோ ஐயோ அப்பா அப்பா ராஜா ஐயோ 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 சாமி ஏ தம்பி ஏ சிவா ஏ ஏ தம்பி ஐயோ ஐயோ அப்பா தாய்க்கு தலைமக தந்தைக்கு இளைமகன் ஆனா நாங்க ரெண்டு பிள்ளைய பெற்றா
உன் தம்பி எப்படி செத்தா தெரியுமா? ஐயோ அம்மா எப்படி செத்தா தெரியுமா? அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியாத போயிட்டாரு. அப்பனுக்கு ஒரு கட்சி கூட ஊத்த முடியல. அவன் நொந்து வெந்து போய் வியாதியில செத்து விட்டாப்பா. அப்பா அண்ணனை படிக்க வைப்பா. நான் படிக்காதப்பா. நான் பட்டையில வேலை செய்யறேன். அண்ணனாவது படிக்க வைப்பா. அவன் போய் குடும்பத்தை காப்பாத்தி அவளை வாய்ப்பாடு சொன்னாப்பா. அப்படிப்பட்ட என் தக்கா ஐயோ அம்மா ஐயோ அம்மா என் தம்பிய பறி கொடுத்துட்டு பாட்டி என் தங்க கட்டி உன்னதான் காணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்காக என்ன நான் செய்ய வேண்டியதா போச்சு பாத்தியா? கண்ணு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. இந்த சக்கரவர்த்தி வீசின வலையில சிக்காத மீனும் இல்ல, படுக்காத பொண்ணுங்களும் இல்ல. அடப்பாவி, என்னோட இந்த நிலைமையை பார்த்து தம்பி பொண்டாட்டி நினைக்காம இப்படி கேவலமா பேசுறியே. எல்லாமே உன் மேல இருக்கிற செய்யற சொல்ல போனா இப்ப நீ வெள்ளை புடவை கட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நான் தான். புரியல? என் தம்பி கோயம்புத்தூருக்கு போகும்போது கார்ல பிரேக்க கட் பண்ணது நான் தான். இருக்க மாட்டேடா. தம்பி பொண்டாட்டி நடிக்காம என் புருஷனை இப்படி கொண்டுட்டியே. உனக்கு கொஞ்சம் கூட ஈவி இருக்குமே கிடையாது. உனக்கு அந்த ஆடுகள் சரியான தண்டனை கொடுப்பாண்டா. ஓடி நிறுத்தடி. முட்டா கண்ணகி மாதிரி சாம விட்டுட்டு போற. சாமலாம் என்கிட்ட பலிக்காது. கடைசியா சொல்றேன், என் ஆத்துக்கு நீ சம்மதிக்காம உன்னால நிம்மதியா வாழ முடியும். அப்படி இல்ல, என் ஆசை தீர ஒன்ன அனுபவிச்சுட்டு என் தம்பி போன இடத்துக்கு உன்னைய அனுப்பிடுவேண்டி. அது மட்டும் ஏன் கிட்ட நடக்காது. எனக்கு பயந்துவேன் நான் கிடையாது. அதையும் பார்க்கலாமே. நீ துரோகிடா. பாப்பா, இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்காத. நீ உங்க அப்பா வீட்டுல போய் சந்தோஷமா வாழு பாப்பா. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுது? கவிதா கவிதா சொல்ல தம்பி செத்துட்டான். இனிமே நாம இங்க இருக்கக்கூடாது. அங்க எங்க அப்பா அம்மா தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எடுப்போலாம். முடியாதுங்க, வர முடியாது. ஆமா, இங்கதான் இருக்கும்போது அவங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேன். இப்ப அங்க கூட்டிட்டு போய் என்ன அவங்களுக்கு தினைக்கும் வடிச்சு கொட்ட என்னால முடியாது. மரியாதை பேச. இங்க நடந்த
விஷயத்துக்கும் நீதான் காரணம், உனக்கு நல்லாவே தெரியும். ஏய், அன்னைக்கு வீடு தேடி வந்தாண்டி என் தம்பி பசியோட. அவனுக்கு ஒருவேளை சோத்தை போட்டு வெறும் குழம்பு ஊத்தி அவனுக்கு வயிறாறு சோறு போட்டு கையில ஒரு 100 ரூபா கொடுத்துருந்துனா அவன் செத்து இருக்க மாட்டான்டி. ஆனா உன் அப்பனுக்கு கறி குழம்பு ஆக்கி போட்ட, என் தம்பிக்கு பழைய சோத்தை ஊத்தி கொடுத்த. அவன் மனசை நீ உடைச்சிட்டு அவன் சாதாரணமா சாவடி, மனசு நொந்து போய் தாண்டி செத்தான். அவன் சாவுக்கு நீ தாண்டி காரணம். சண்டாளி. ஆமா, இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் பேசுறத கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த மாதிரி சட்டை கலையாம பேண்ட் ஷர்ட் போட்டு போறீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்க அப்பா. அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, இந்த வீட்டுல சொம்பு தண்ணி டம்ளார் வரைக்கும் இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? இது எல்லாமே எங்க அப்பா செஞ்சது. அப்புறம் எப்படி இந்த ஊர் உலகத்துல எல்லாமே உங்களை எதுக்கு மதிக்கிறாங்க? எங்க அப்பானாலதானே உங்களுக்கு மதிப்பு வருது. எப்படி மதிப்பு வரும்? ஏய், ஊர் மதிச்சு என்னடி பண்றது? பெத்த அப்பா அம்மாவை மதிக்காம போன பாவி ஆயிட்டு நானே. ஏய், இனிமே என் உலகமே எங்க அப்பா அம்மா தான். அப்புறம் தானே நீங்களாம். நான் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா வேடு, உங்க அப்பா மாடு. என் தம்பி பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என் தம்பி உங்க அப்பா வெறும் பணம் மட்டும்தான் செலவு பண்ணான். ஆனா என் தம்பி எனக்காக அவன் வாழ்க்கையே தியாகம் பண்ணான். நான் படிக்கணுங்கிறதுக்காக அவன் பட்டறைக்கு வேலைக்கு போனான். பட்டறைக்கு வேலைக்கு போனான். அந்த பட்டறைக்கு வேலைக்கு போன இடத்துல அவன் கூட வேலை செய்யறவங்க, ஏண்டா உன் அண்ணன் மட்டும் படிக்கிறான், நீ மட்டும் ஏன்டா பட்டறைக்கு வேலைக்கு வர? ஏண்டா உனக்கு படிக்கணும்னு என்ன இல்லையாடா? உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கலையாடா? கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் கஷ்டப்பட்டாலும் என் அண்ணன் படிச்சு ஒரு வேலைக்கு போனானா அவன் என்ன காப்பாத்துவான்டா அப்படின்னு சொன்னான்டி. அவனை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டு, பாவி ஆயிட்டு. ராஜா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, சீக்கிரம் பாருப்பா. ஐயா, என்ன ஆச்சு அம்மாவுக்கு? ரொம்ப உடம்பு சரியா இருக்காங்கப்பா, போய் பாத்துட்டு வாப்பா. ஐயோ, எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை வந்து பேசிக்கிறேன்டி. உன்னை இன்னும் உண்டில நாய்க்கிறேன்டி. இந்த அம்மாவோட வயிற்றுல எல்லாம் புண்ணாச்சுங்க. சரியான நேரத்தை சாப்பிட்டு இருந்தா அது மாதிரி ஆயிருக்காது. அப்பா, அம்மாவுக்கு என்ன பாச்சு? சுந்தரையா இப்பதான் சொன்னாரு அம்மாவுக்கு உடம்பு தெரியல. என்ன பாச்சு? நல்லா பாருங்க. என்னன்னு தெரியலப்பா, வலிக்குதுன்னு இருக்கு பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வலியான துடியா துடிச்சு போயிட்டாப்பா. டாக்டர் செக் பண்ணிட்டு வந்து சொல்றாரு. இந்த அம்மாவோட வயிற்றுல எல்லாம் புண்ணாகி போச்சுங்க. சரியான நேரத்தை சாப்பிட்டு இருந்தா அது மாதிரி ஆயிருக்காது. இதை மாத்திரை மருந்தாலெல்லாம் குணப்படுத்த முடியாது. மேற்கொண்டு ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷனுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது செலவாகும். நீங்க பணத்தை எடுத்து வந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியது பார்க்கலாம். ஐயோ ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. அம்மா, அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துருக்கீங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? நான் பாவியா இருக்கமா, பாவியா இருக்கமா, உங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்குறேன். ஐயோ அம்மா, அம்மா தயவு செஞ்சு ஆபரேஷன் வேணான்னு சொல்லாதீங்கம்மா. ஐயோ, ஆபரேஷன் நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்க ஆபரேஷன் பண்ணுங்கம்மா, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருமா. தம்பியை பறி கொடுத்த மாதிரி உங்களையும் பறி கொடுக்க நான் இருக்கணும்மா.
ஆபரேஷனுக்கு ஒத்துக்குங்கம்மா. நான் ஏற்பாடு பண்றேன். டாக்டர் நான் கொண்டு ஏப்பா அவ்வளவு படத்துக்கு எங்கப்பா போவா? வேணாப்பா, அம்மா சொல்ற மாதிரி. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, பணத்துக்கு நான் ரெடி பண்றேன், பணத்துக்கு நான் ரெடி பண்றேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அம்மா, நான் இருக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டோம்மா, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அம்மா. நான் இப்பவே போய் கழுதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரமா. இங்க பாருங்க, நம்ம ராஜா இருக்கிற நிலைமையில அவன் படத்துக்கு எங்கெல்லாம் போவணும் தெரியாது. வேண்டாங்க, அவனை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாங்க. வேணாம் வேணாம் லட்சுமி, நீ சொல்ற மாதிரி எனக்கு மட்டும் புரியாத லட்சுமி. நம்மளோட இப்ப மருமவ வீட்டுக்கு போனா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் லட்சுமி. இனிமே அவன் முகத்துல முழிக்க வேணாம், நாம எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு போயிடலாம் லட்சுமி. அவனாவது சந்தோஷமா பொண்டாட்டோட இருந்துட்டோம். ஏற்கனவே தான் ஒரு பையன் நம்ம பறிக்கணும். வேணாம் லட்சுமி, நாம போயிடலாம் லட்சுமி, போயிடலாம். சொல்லுங்க கவிதா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லம்மா, நீங்க தயவு செஞ்சு எப்படியாவது அம்மாவை காப்பாத்தணும்பா. நகையெல்லாம் கொஞ்சம் கொடுமா, நான் அடமானம் வச்சு அம்மா உயிரை காப்பாத்திடுறேன்பா. அதுக்கப்புறம் உனக்கு நகையை வாங்கி கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, எங்க அப்பா எனக்கு ஆசை வாங்கி போட்ட நகை, இந்த நகையெல்லாம் என்னால தர முடியாது. வேணும்னா வேற எங்கேயா போய் பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. கவிதா ப்ளீஸ், கவிதா அப்படி சொல்லாத கவிதா, அப்படி சொல்லாத கவிதா. என்ன நம்பிதான் இருக்கு, என் தெருத்தோட இருக்கு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டாலும் இந்த நகையை என்னால தர முடியாதுன்னா முடியாது. என் நகையை கொடுத்துதான் நீங்க பணத்தை கொண்டு போய் அங்க கட்டினா அவங்க பொழைச்சுக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க இப்போதைக்கெல்லாம் பொழைக்க மாட்டாங்க. அவங்க இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன. என்னடி சொன்னா? உனக்கு என்னவா? பேசுவ பேசுவடி, இன்னும் பேசுவ. உன் பேச்ச கேட்டு அவங்கள மதிக்காம ஒன்ன பத்தியா, அதனால நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவடி. என் அம்மாவோட உயிரை காப்பாத்தாத, உன் நகையும் வேணாம், அந்த நகையை போட்டுட்டு மினுக்கிட்டு போறியே நீயும் வேணாம். இப்ப சொல்றடி, எனக்கு நீ பொண்டாட்டி இல்ல, உனக்கு நான் புருஷன் இல்லடி. பணம் ரெடி பண்ணிட்டியா? 2 நாள்ல கழிச்சு வரேன்னு சொன்னேன், 10 நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். நீ பணம் தர மாதிரி தெரியல. நாளை வச்சு வீட்டை காலி பண்ண சூழ்நிலை வரும், பாத்துக்க. ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க பையன் வந்து தரேன்னு சொன்னா முடியல ஐயா. ஒரு 2 நாள் பொறுத்துக்கையா, பையன் வந்து கர்நாடகிறது சொல்லிருக்காரு ஐயா. நானும் விட முடியாது, சொன்ன டைம் தாண்டி போச்சு. நீ வட்டி எல்லாம் அசல் பையன் கேரி ஊட்ட வாப்பா, 2 பேரும் ஊட்ட ஜாமத்தில் தூக்கி போடுப்பா. ஐயோ வேணாயா, உன் காலை முடிச்சு கெஞ்சி கேட்கறையா, தயவு செய்து அப்படி ஒரு நிறைய உருவாக்கிடுறியா. முச்சாமி இன்னும் வாயிலாக்கு மணியல முச்சாமி என்னன்னே கெஞ்சினாலும் நான் பண்ணி பத்திரத்தை வந்து பதிவு பண்ண விட மாட்டேன். சின்னசாமி முனுசாமி 2 பேரும் வாங்கப்பா. ஏப்பா சின்னசாமி முனுசாமி 2 பேரும் வாங்க. என் மேல கோச்சிக்காத, சொன்ன டைம் தாண்டிடுச்சு. 2 நாள் டைம் சொன்னேன், 10 நாள் கழிச்சு வர்றேன். நீ பணம் தர மாதிரி தெரியல. பத்திரத்தை வீட்டை காலி பண்ணிட்டு கரை பண்ணி வச்சு
ஏப்பா சாமான் ரெண்டு எடுத்து கொடுப்பா. தம்பி வாங்கப்பா ரெண்டு பேரு. வாங்கப்பா. சரி எடுத்து நிலைமைய இனிமே இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது போய் கண்காண தச்சு போயிடலாம். இங்க வந்து இருக்கிறீங்க, என்னம்மா ஆச்சு? ஏமா சாப்பிட்டீங்களாப்பா? இல்ல. ஏமா இங்க வந்துட்டீங்க, என்னம்மா ஆச்சு? அம்மாட்ட பேசிட்டு நான் போய் தண்ணியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு பாட்டு நம்ம நிலைமை வேற யாருக்குமே. அம்மா அம்மா எந்த நாருயிரே, நானும் நீயும் என்றும் ஓருயிரே, இரு கண்ணின் மணியே தெய்வம் நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே. பூவியோரம் ஓர் துளி நீரும் நீ வந்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடித்தேன் வலி தாழாது. 10 மாசம் சுமந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க பள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவமிருந்தாயே வாழுதம்மா பிள்ளையே. வாட்டுவதோ என்னை நீயே. அம்மா அம்மா எந்த நாருயிரே, நானும் நீயும் என்றும் ஓருயிரே. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டு 4 நாளைக்கு மேல ஆச்சு சாமி, நாங்க சாப்பிடல. ஐயோ 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 அப்பா அப்பா. ஏய், அப்பா அம்மா இங்கே இருங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா எங்கேயும் போயிடாதீங்கம்மா. அம்மா இங்கே இருங்கப்பா, இங்கே இருங்க, இங்கே உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன்ப்பா. வந்துடுறேம்மா. அம்மா இங்கே இருக்குமா? லட்சுமி ஐயோ என்னங்க, அழுவாத. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலங்க. அழுவாத லட்சுமி. என்னால வலி தாங்க முடியலங்க. கொஞ்சம் பொறுத்துக்க லட்சுமி, லட்சுமி கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயோ என்னால முடியலங்க, என்னால வலி தாங்க முடியலங்க. கொஞ்சம் நான் சொல்றது கேட்டாங்க. அதாவது நம்ம பையனாவது சந்தோஷமா இருக்கட்டும் சாமி, நம்ம எங்கேயாவது போயிடலாம். நம்மளை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு தான் போவான். அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு சண்டையா வந்துட்டு இருக்கான். நம்ம போய் கண்ணு பேசுறதுக்கு எப்படி இந்த ஊரை விட்டு அது போயிடலாம் சார். மகாலட்சுமி போலாம் 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 போலாம்.
அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, அப்படிலாம் சொல்லாத லட்சுமி. என்னை விட்டு போயிடாத லட்சுமி, என்னை விட்டு நீ போக மாட்டேன். இல்லைங்க, நீங்க நம்ம பெரிய பையன் வீட்டுக்கு போயிடுங்க. அவன் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. வேண்டாம் லட்சுமி, வேண்டாம் வேண்டாம். பெரிய பையன் மட்டும் விட்டு வேண்டாம் லட்சுமி, வேண்டாம். அங்க போனா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா லட்சுமி? நீ செத்து போன பின்னாடி நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் நினைச்சேன் லட்சுமி. நானும் உன் செத்துருவோமா? பாத்து பாட்டு பாட்டு அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? விட்டு விட்டு போக சம்மதமோ? அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், ஈருயிர் ஒன்றென்று நாம் இருந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், ஈருயிர் ஒன்றென்று நாம் இருந்தோம். அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? இந்த வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே உம்மை விட்டு விட்டு போக எண்ணிடுமோ? விட்டு விட்டு போக எண்ணிடுமோ? அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு, கோயில் விளக்கே விடியும் கிழக்கே. அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு, தேவனின்
கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு சொல்லுங்க ஐயா. பாருங்க, யாரோ 2 பேர் படுத்து கிடக்குறாங்க. நான் போய் பாக்குறேங்க ஐயா. ஐயா செத்துட்டாங்க ஐயா. செத்துட்டாங்களா? யாரு அவங்க? இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்லையே. கடியா, நீ போய் அவங்கள பரிசோதனை பண்ணி பாரு. அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போ. நான் உடனே போறேன் ஐயா. ஐயா ஒரு கடிதம் இருக்கு. கடிதமா? காட்டு பார்க்கலாம். கடிதத்தை படித்து பார்க்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்களே வணக்கம். ஐயா, நாங்க 2 பேரும் அனாதைகள். எங்களுக்கு இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை. என் பெயர் முத்துசாமி, என் மனைவி பெயர் லட்சுமி. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் போது நாங்கள் இறந்திருப்போம். தயவு செய்து எங்களை உங்களது பெற்றோராக நினைத்து எங்களுக்கு இறுதி சடங்கை செய்து விடுங்கள். இதற்கான பணத்தை எங்கள் பணப்பையில் உள்ளது. அனாதைகளான முத்துசாமி, லட்சுமி. இந்த காலத்துல இப்படி ஒரு நிலைமையா? என்னங்க ஐயா சொல்றீங்க? இனிமே யாருக்கும் ஏற்படக்கூடாது. கலியா சொல்லுங்க ஐயா. இந்த கடிதத்தை படிக்கும் போதும் இவங்க இருந்து கிடக்கிற நிலைமையை பார்க்கும் போதும் என் இதயமே நடுங்குதுடா. இவங்கள என் அப்பாவும் நினைச்சு இவங்களுக்கான இறுதி சடங்கை நானே பண்ணிடுறேன். அவங்க பணம் போதாது. இந்த தொகையை வச்சுக்க. நீ போயிட்டு ஆட்கள் கூட்டு வா. நம்ம ஆளுங்க வேலையை பார்க்கலாம். கலியா, நாளைக்கு நம்ம ஊருக்கு அமைச்சர் வராராம். எல்லாம் ரோடு போடணும் என்ன சொல்றீங்க? நாம தான் பாக்கணுமா? நாம தான் இருந்து பாத்துக்கணும். சரியா? சரி. அப்பா, அம்மா, அப்பா, ஐயா, ஐயா, இங்க எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. பாத்தீங்களா ஐயா? ரோடு இருந்தா 1000 பேர் போவாங்க வருவாங்க. நீங்க பாடுங்க அப்பா அம்மா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த போட்டோல இருக்கிறவங்க தாயா எங்க அப்பா அம்மா. ஐயா அவங்கதான் ஐயா. அவங்க ஓ அங்க அனாதைகளா? தெரியுமாயா? தெரியாம மேல கை வைக்கிறா. இந்த ஊரு வியோயா இருந்துக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. அவங்க அனாதல் ஐயா, அனாதல் ஐயா. அவங்க எங்க அப்பா அம்மா ஐயா, அவங்க எங்க அப்பா அம்மா. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா நான் ஒரு வாத்தியார் இருக்கேன் ஐயா. வாத்தியாரா?
சொல்லி கொடுத்த பிள்ளைங்க எப்படியா முன்னேறி போறாங்க? ஏய்யா, பெத்தா அப்பா அம்மாவை அனாதை வீட்டு போறது எப்படியா மயக்க வந்துச்சு? அதாவது பெத்தவங்களை பார்த்தா ஏதோ மனுஷனா இல்லையா? நீதான் வாழ்றது தகுதி இல்லாத நபரையா நீ? அதாவது பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது அருமை தெரியாது. அவங்க அந்த வண்டியில நம்ம போட்டு அப்பா அம்மாக்கு உயிரோட இருக்கும்போது ஒரு வேளை சொல்ல கூட போட மாட்டோம். ஆனா அவங்க இருந்ததுக்கு அப்புறம் காக்காக்கு கடிச்சது போட்டு என்னையா பிரயோஜனம்? நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், கேட்டுக்க. நம்ம பிறந்தது வந்து நம்ம வாழ்க்கையில முதல்ல பத்த சாமியில இருந்தா மட்டும்தான். அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நேரத்துக்கு சுடுகாட்டுல உங்க அப்பா அம்மா சாப்பிட இருக்காங்க. நாங்க தான் அனாதை சொல்லி இருக்கோம். போய் அங்கே பாரு. சுத்தி சுத்தி போட்டீக கையாலாத பிள்ளைய பெற்று கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். நான் பிறந்த செடியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க. காது குத்துனா வலிக்கும் முன்னு கண்ணு ரெண்ட மூடு நீங்க. கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீங்க. கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீங்க. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் பிள்ளையா பிறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். ஐயோ ஐயோ என்ன பெத்த அம்மா. பாருங்க ஏங்க, நீ யாரு? நீ யாரு? நான் தாங்க கவிதா. ஏங்க, நான் தாங்க உங்க பொண்டாட்டி. நான் எங்க அம்மாவை கொல்லல. 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 ஏங்க, நான் எங்க அம்மாவை கொல்லல. அம்மாவை கொல்லலையே. நான் எங்க அம்மாவை கொல்லலையே. நான் எங்க அம்மாவை கொல்லலையே.
என்னால தானுங்க உங்க குடும்பமே நாசமா போச்சு. நான் ஒருத்தி நாடுதானே. போதுங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க, யாரும் பண்ணாதீங்க. இப்போ என்னால உங்க அப்பாவும் அம்மாவும் செத்தாங்க. இப்ப நீங்க பைத்தியமா தெரியுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாமியார் மாமன் வருவான். பெத்த அப்பாவா அம்மாவா நினைங்க. இந்த மாதிரி தப்ப எந்த குடும்பத்திலையும் பண்ணாது. யாரு யாரு யா அழுற யா அழுற யாரு நீ யாரு யா அழுற யா அழுற இந்த கதையை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். இன்று ராஜாவுக்கு ஏற்பட்ட நிலை நாளை யாருக்கும் ஏற்படக்கூடாது. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த மருமகளாக வருகின்ற ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய மாமனார் மாமியாரை தன்னுடைய தாய் தந்தையை போல் பாவித்து அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். 10 மாதம் சுமந்து ஒரு மகனை ஈன்றெடுத்து அவர்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெண்மணிக்கு கணவனாக தருகிறார்கள் என்றால் அந்த தாய் தந்தையரை நீங்களும் தன்னுடைய தாய் தந்தையராக நினைத்து பாவிக்க வேண்டும். அதேபோல் ஒரு ஆணாக இருந்தாலும் தனக்கு வாய்த்த மாமியாரை தன் பெற்றோர் போல நினைத்து அவர்களையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இருவரும் ஒன்றாக இணைந்து குடும்பத்தை நடத்தி வந்தால் எந்த குடும்பத்திலும் குழப்பங்கள் நிலவுவதில்லை. அமைதி நிலவும், சந்தோஷம் பெருகும். நீங்கள் எந்த கடவுளை வேணுமானாலும் வணங்கலாம். சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், ஏன் அல்லாஹ்வாக கூட இருக்கட்டும், ஜேசஸாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வணங்கும் ஒரே தெய்வம், நீங்கள் பார்க்கின்ற சாமி உங்களை 10 மாதம் ஈன்றெடுத்த தன்னுடைய தாய் தந்தை தான். அவர்கள்தான் நீங்கள் பார்த்த சாமி. ஆகையால் தாய் தந்தையரை போற்றுவோம், தாய் தந்தையரை வணங்குவோம். அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தை இறுதி வரையில் கண்டுகளித்த அனைத்து பொதுமக்களுக்கும், இங்கே மேடை அமைத்து எங்களுக்கு இதுவரை காத்து வந்த தேவன் சீன் கம்பெனி பரமத்தி வேலுவர் அவர்களுக்கும், இந்த கதைக்கு இசையமைத்த அருமை நண்பர் சுருதி சுப்பு அவர்களுக்கும், இந்த கதையிலே இணைந்து நடித்த கலைரூபா கலை கொடுத்திருக்கும், இங்கே இந்த நாடகத்திற்கு எங்களுடைய கலை சொந்தமாக இருக்கின்ற தமிழகத்தில் முழுவதும் இருக்கின்ற கலை சொந்தங்கள் வருகின்ற உதயநிலவு கலை கொடுத்திருக்கும் மற்றும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் இவ்வளவு நேரம் பாதுகாப்பு அளித்து இந்த நாடகத்திற்கு அனுமதி வழங்கி எங்களை இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இந்த நாடகத்தை நடத்துவதற்கு காவல் காத்து வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய
உயர் திரு காவல் அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீன் அமைத்த ஜெயம் தங்கராஜ் அன்னார் அவர்களுக்கும் இங்கே வசனம் காப்பாளராக இருந்த அருமை மாப்பிளை நல்ல தம்பி நல்லன் என்கின்ற நல்ல தம்பி அவர்களுக்கும் வெண்ணந்தூர் சீனிவாசன் வெளியூர்ல வந்து நடித்து கொடுத்த அன்பு நண்பர் அவர்களுக்கும் அன்பு என்னுடைய பாசமிகு மகனாக திகழக்கூடிய கலை உலகை சொந்தம் ரபிக் அவர்களுக்கும் இங்கே நாற்காலியை அன்பளிப்பாக கொடுத்த ஐசா சவுண்ட் சிஸ்டம் அவர்களுக்கும் என்னோடு கடைசி வரையில் இந்த நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்று வரை கடைசி வரையில் இந்த நாடகத்தை வந்து நடத்தி பார்த்து ரசித்து எங்களோடு இருக்கின்ற அருமை தம்பி தாண்டவராயத்தை சேர்ந்த என் உயிரினும் மேலாக கருதப்படுகின்ற அருமை தம்பி திரு எஸ்.டி. தங்கவளவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து சிறப்பான ஒரு முறையில் அருமை அண்ணார் ஜிந்தா முருகவேல் அவர்களுக்கு எங்க ராஜி நற்பணி சார்பாக உங்கள் சார்பாகவும் அம்பேத்கர் அவர்கள் சார்பாகவும் மலர்மலை அறிவிக்கப்படுகிறது. இந்த கதையை நமது கல்பவனூரில் இவ்வளவு வெற்றிகரமாக நடத்துவதற்கு அல்லும் பகலும் பாடப்பட்ட திரு டி.என். ஜிந்தா முருகவேல் அவர்களுக்கு நாடகத்தின் நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் பணிவான நன்றியை காணிக்கையாகிறோம். நன்றி, வணக்கம். எங்களோடு இணைந்து நடித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை நண்பர் அருமை தம்பி பி. மன்னார்பாளையம் டாக்டர் அம்பேத்கர் நாடகமன்றத்தைச் சேர்ந்த பி. சக்திவேல் அவர்கள் எங்களோடு வந்து நடித்து கொடுத்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் அந்த மன்றத்தைச் சேர்ந்த அருமை தம்பிகளுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒளிப்பதிவாக எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து கொடுத்து சீன் கம்பெனிகளை செய்து கொடுத்து நேற்று இரவு அதிகாலை 3 மணி அளவில் இங்கே வந்து மேடைகளை அமைத்து என் அருமை நண்பர் பரமத்தி வேலூரை சேர்ந்த எஸ் சக்திவேல் தேவன் சக்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து அவர்களுடைய உழைப்பு இங்கே பணிபுரிகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.